ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ப்ரௌனி பாய்ஸ். நான் உங்கள் ஸ்டார். இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் விச் க்ரை. இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பேய் கேம். ஒரு சூனிக்கரை கிளை வீட்டில் மாட்டிப்போம். அந்த வீட்டிலேருந்து எப்படி தப்பிக்கிறோங்கிறத கேம். வாங்க கேம்குள்ளே போகலாம். 3, 2, 1. கிளவி கீழே ரிமூவ் ஆட்ஸ் கேட்குது. நார்மல் போகலாம். சென்சிட்டிவிட்டி, ஜாய்ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக வச்சுக்கா. ஒன்றும் கண்ணே தெரியாது. பாட்டி வைங்க வர்றதே தெரியாது. நாங்கள் அப்படி இவ்வளோ கதைக்குள்ளே போனால் சாப்டர் 1 ஹாரர் ஹவுஸு. இதெல்லாம் கதையெல்லாம் நமக்கு வேணாம். டேரெக்டாக கேமுக்குள்ளே போகிறோம். வீட்டிலேருந்து தப்பிக்கிறோம். அதான் ஜன்னலுக்குள்ளே போயாச்சு. அவ்வளோதான். ஐயா இது ஆடு வேறு வருது. அவ்வளோதான், வந்தாச்சு நம்ம உள்ள. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிற சாவி அடிக்கணும். இன்னும் எந்த பேய் வீட்டில் பிடிச்சாலும் சாவி பக்கத்துலேயே வச்சுட்டு போகுது. பை இருக்குது. சாப்பிட்லாமா? சாப்பிட மாட்டேங்கிறான். சாப்பிடவே மாட்டான் போலேவன். பேட்லாக் ஓப்பன் பண்ணு. அவ்வளோ ஓப்பன் பண்ணுறோம். உள்ளே போகிறோம். வீட்டிலேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறோம். என்னது இது? இன்னும் இரண்டா சாமி பயங்கரமாக இருக்குது. இன்னும் மூக்கு மாதிரி இருக்குது. மூக்கில் தான் காலியாக மாட்டியிருப்பேன். அந்த மாதிரிலாம் இருக்குது. பேசாமல் கிளவி வரக்கூடாது. எங்கே இருந்தோ இவ்வளோ பெரிய கிளாக்கு. பட் இந்த கிளாக்கில் பெண்டில் மாடிக்கிட்டே இருக்குது. இது டைரி பேஜ். The firmament shines in an unusual way. ஏதோ வாய்ஸ் மட்டும் தான் வருது. வாய்ஸ் பேப்பர் எரியுது. என்னோட வீடு ஃபுல்லாக மேஜிக்காக இருக்குது. சரியான சூனிக்காரி கிளவி. ஓடுற இன்னும் பாட்டி எங்கேயும் அண்டர் கிரவுண்ட்லேயே வீடு கட்டி வச்சுருக்குது. இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம போகலாம். இந்த கேமை நான் ஆல்ரெடி விளையாண்டுருக்கேன் தெரியுமா. ஆனால் இது வரைக்கும் எஸ்கேப் பண்ணதே இல்லை. இந்த தடவை எஸ்கேப் பண்ணலான்னு ட்ரை பண்ண. ஐயோ சாமி பயமாக இருக்குது. விளாண்டு ரொம்ப நாள் சின்ன வயசில் விளாண்ட கேம். ஏய் இந்த மொட்டையை நம்மளே பார்க்குறான். ஏய் என்னடி எங்கே போனாலும் பார்க்குறான். வந்து நம்ம கூட விளாட்லாம். மேலே போகிறேன்னா என்னையா பார்ப்பான். சைடில் போகிறேன்னா என்னையே தான் பார்ப்பான். இங்கே பார்க்காதான். வாயில் கூட ஏதோ கடிச்சு வச்சுருக்கானு. வாயில் ஏதோ இருக்குது. பரவாயில்ல. கிளவி கிளவி இங்கே நிற்குது. கிளவி கடிக்கிறதுலையே இருக்குதுங்க. ஒரு ஹார்ட் போச்சு. அடுத்த திரும்பி எழுந்திரிக்கிறான். ஏ பயலே ஓடு சீக்கிரம் கதவை தர. ஃப்ரீ ஃபயர் விளாடாம பண்ணலாம். சாவி காணும். ஒரு மதம் அப்படியே சாவி எடுத்தோம்ல. குண்டிகோல் உள்ள வச்சுட்டு என்னடா இது நமக்கு வந்து சோதனை. ஓப்பன். சீக்கிரம் விளாடணும். ஓப்பன். வெளியே ஓடு. நம்ம தான் பூட்டை வச்சு கொஞ்ச நேரம் விளாட்லாம். கீழே விளாட்லாமா? கீழே போக மாட்டேங்குது. செகண்ட் ட்ரையாச்சு போதா. போ வெளியே போகவே மாட்டேங்குது. பெட் வெக்ஸ் ஆகுது. இன்னும் பண்ணலாம். அந்த படியிலேருந்து வேணால் போட்டு பார்க்கலாமா? அதுவும் போக மாட்டேங்குது. சரி வாங்க உள்ளே போகலாம். எங்கெல்லாம் போகிறீங்க தெரிய மாட்டேங்குது. அதில் வேறு பாட்டி ஃபோட்டோ வேறு மாட்டிட்டு இருக்குதுன்னு டைனிங் டேபிள். எத்தனை டைனிங் டேபிள் தான் பாட்டி வச்சுருக்கோமோ. இன்னும் திடீர்னு அந்த அண்டர் கிரவுண்டுக்கு வந்துடுச்சு. என்னடா திருப்பி மேலே வரான். நல்லா இது சுற்றுறதும் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல சுற்றுறது. அவங்க இது என்னடா பாக்ஸு? ஹைஃபை ஒரிஞ்சு பார்க்குது. ஓகே. அடிக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணா. நல்லா இருக்குது. அடிச்சடிச்சு விளாண்டுட்டு இங்கேயே இருந்துக்க வேண்டியது தான். என்னடா புகை வருது கூண்டுக்குள்ளே. இந்த சாமி பாட்டி உள்ளே என்னமோ பண்ணிகிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே. ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ ஓப்பன் பண்ண ஏதாவது வேணும். அது என்ன வேணும்னா அந்த பாட்டி ரூம்குள்ளே ஒரு சாக்ஸ் இருக்கும். அந்த சாக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போய் அதை திறக்க முடியும். இப்போ இதான் பாட்டி ரூம். பாட்டி பெட்டெல்லாம் இப்போ இருக்குது பார்த்தீங்களோ. கிளவி வந்துடுச்சு. அவ்வளோ மண்டை உண்டிகோலோட ஒரு ஷாட் டம். வேறு வருது. அவ்வளோதான். பாட்டி எந்திரிக்கிறதுக்குள்ளே ஓடிடணும். வந்தால் வாங்க போகலாம். வாங்க நண்பர்களே. ஓப்பன் பண்ணியாச்சு. திரும்பி அந்த அண்டர் கிரவுண்டா. சரி இங்கே எந்த கதவை திறந்தாலும் ஒரே இடத்துக்கு தான் போகுது. பாட்டி மேலே தான் இருக்கும். மேலே தான் பாட்டி அடிச்சு போட்டு வந்தேன். இன்னும் ஒன்றிட்டு இருக்குமா கிளவி. இந்த கதவை ஓப்பன் பண்ணாட்டு இதனால இது ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகுது. இங்கே ஒரு ஹைடு பண்ண ஒரு பாக்ஸ் இருக்குது. அங்கே ஏதோ பால் கிடந்துச்சுல்ல. என்னது பால்னால ஓட்டையாக இருக்குது. உள்ளது டிஸ்கோ லைட்டில் எரியுதுடா. என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்?
பாலை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரில. வாங்க மேலே போகலாம். இந்த கதவு வழியாக தான் நம்ம தப்பிக்கணும். பாட்டி கதவில் ஓட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்குது. வாழை வச்சு ஏதோ சுற்றணுங்கிறாங்க. வாங்க போய் பார்ப்போம். மேலே போகலாமா? மேலே போனால் திரும்பி பாட்டி ரூமா? பாட்டி ரூம்குள்ளே குடுன்னு ஃபஸ்ட்டு ஓடணும். அடுத்து இந்த நாற்றம் முடிச்ச சாக்ஸ் இருக்கும். உள்ளே புகையெல்லாம் வரும். எப்படி தான் இந்த பாட்டி சாக்ஸ் எல்லாம் போடுதோ. ரொம்ப நாற்றமெல்லாம் அடிக்குது. இப்போ நம்ம இந்த சாக்ஸை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் தெரியுமா? அங்கே மூக்கு மாதிரி இந்த கதவில் ப்ளேஸ் பண்ணணும். அது நல்லா முதுவகத்துக்குள் கலையை வந்துடுமோ இல்லை வராது. வந்தாச்சு. நம்ம என்ன பண்ணணும்? ஸ்க்ரீன் எல்லாம் திறக்க முடியாதா? இங்கே ஒரு கதவு மாதிரி இருக்குது. அமுத்த முடியும், ஓப்பன் பண்ண முடிய மாட்டேங்குது. என்னடா இது ஓப்பன் பண்ண முடியல? ஆனால் இங்கே படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டில் போகலாம். இதில் மந்திரம் போடுற இடம் ஞாபகம் வந்துருச்சு. இங்கே தான் அந்த பால் எடுத்துகிட்டு வந்து குளுக்குனா மந்திரம் ஒரே பாம்பெல்லாம் வச்சுருக்குது. சரி கிளவி பாம்பு டைரி பேஜ். ஐயோ அதையும் எடுக்க விட மாட்டேங்குது. டைரி பேஜ் மட்டும் எடுக்க முடியுமா? முடிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ரொம்பவே அந்த பால் எடுத்துகிட்டு வரணும். ஐயோ கண்ட்ரோல் வேறு நான் சுத்தரனே போட்டு போகலாம். ரைட் போட்டு வேறு அதை பார்த்து கிளையே வந்துடுப்போது. இப்போ நம்ம கிளவி ரூம்லேருந்து அந்த கீழே போட்ட பால் எடுத்துகிட்டு வரணும். இதே பால் தான் எடுத்துகிட்டு ஒரே ஓட்டம். பாட்டி வருதா? பாட்டி வர்ற சவுண்டு மாதிரி இருக்குது. உள்ளே போய் ஒளிஞ்சிக்க வேண்டியது தான். இல்லை வரல, நம்ம போகலாம். வருமோ வராதா? போகலாம். பயப்படவே கூடாது. வாய் குளருதே. என்ன போகிறோம், பாலை குளுக்குறோம். ஜன்னல் கதவு இதே தான். மாடிக்கு போகலாமா? மேஜிக் பண்ணுற இடத்துக்கு போகணும். பால் நல்லா ஷேக் பண்ணணும். அதாவது ஸ்க்ரீனை ஷேக் பண்ணணும். பாலுக்கு என்ன ஆகுது? பாலுங்க லைட் வருது. போர்ட்டல். டேய் இப்போ தான்டா இந்த இடத்துலேருந்து வந்தேன். இந்த இடம் தான் அத்துப்படியாச்சே. பாட்டியோட ஃபஸ்ட் டைனிங் ரூம் இது தான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அங்கே இன்னொரு பால் கிடைக்கும். அந்த பால் எடுத்து ஏதோ பண்ணணுமே. என்ன பண்ணணும் மறந்துச்சேன். இந்த ஓட்டைக்குள்ளே போடணும். உங்கள் பாருங்க உள்ளே பாட்டி நிறைய குழந்தைங்கள சாப்பிட்டு எலும்பு போட்டு வாழை கூட போட கிளவி வந்துருச்சு. பின்னாடி வருது. உங்களுக்கு காமிக்கல. சாரி கிளவி பின்னாடி வந்துச்சு. திரும்பியும் போகணும். இந்த கிளவி கூட பெரிய தொல்லையாக இருக்குதுங்க. திரும்பியும் பால் அப்படி இங்கே ஒரு பேப்பர் கிடைக்காது. நாலேஜ் பேப்பர். இதான் அந்த பால் பேப்பர். பாலை குளுக்கணும். பாலை தூக்கிடணும். பாலை குளுக்குனா டெலிபோர்ட் ஆயிடுவோம். பரவாயில்லையே மேஜிக். இது பேப்பர்லாம் நமக்கு அதுக்கு பேப்பரை தூக்கி வீசி போடலான்னு. பேப்பர் நல்லா இருக்குது. இப்போ எந்த கடையில் எந்த டைரியிலேருந்து பாட்டி கிழிச்சிச்சுன்னு தெரியல. பட் நாலேஜ் பேப்பர். ஆமாம், ரூம்குள்ளே அப்படி இருந்தால் இருக்குது. அந்த கதவை திறக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கு. அதுக்குள்ளே போய் ஏதாச்சும் மேஜிக் பண்ணலாம். திறக்க முடிய மாட்டேங்குது. முடிஞ்சிட்டே போகலாம். கிளவி அந்த கிளவிக்கு எப்படி இந்த ஹைட்டு கிடச்சிச்சு? இவ்வளோ குட்டையாக இருக்குது கிளவி. ரன் பேபி ரன். என்னடா இது வீட்டு ஃபுல்லாக டைனிங் ரூம் வச்சுருக்குது. கேட்டி இவ்வளோ நிற்கிது. சத்தமே இல்லாமல் வெளியே போய்க்கணும். ஸோ எந்த ரூம் திறந்தாலும் ஒரே கதவு தான் இருக்குதுடா சாமி. இங்கே ஒரு க்ரோபார் இருக்குது. இது எதுக்குன்னே தெரில. பாட்டி ஏதாச்சும் அடிக்கவும் முடியாது. இதுக்கு தான் வீட்டில் இத்தனை டைனிங் ரூம் வச்சுருக்குதோ கிளவி. வந்துருச்சு. துரத்துது. பார்த்துருச்சு கிளவி என்ன பார்த்துருச்சு. நான் ஓடுறேன். ஐயோ என்னடா எத்தனை பேசுறா இந்த கிளவிக்கு இருக்குது. எந்த வழியில் போனாலும் ஒரே வழியில் வருது. கிளவி இங்கே தான் நம்ம துரத்துச்சு. காணோம் கிளவி. இந்த இந்த ராட்சசங்கையில் இருந்தது கிளவியோட ஃபோட்டோ தானா? ராட்சசனோட கால்லாம் இருக்குது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இங்கேருந்து இங்கே போட்டு போன பாலையும் காணோம். இங்கே ஒரு பால் இருக்குது. ஆனால் இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண பழைய பால் தானே இது.
ஆனால் பாட்டி வீட்டில் இருந்தால் கார்பெட்லாம் விரிச்சு வச்சுருக்கு. இதை பாட்டியை பாராட்டலாம். பாட்டி கொஞ்சம் அறிவு தான் இல்லை, குழந்தைங்கள பிடிச்சி திங்குது. எவ்வளோ சின்ன பையன். நான் எப்படி வந்தேன் தெரியுமா? நான் பாட்டுக்கு உண்டிகோல் வச்சு விளையாண்டுருந்தேன். அப்போ உண்டிகோல் நானே ரெண்டு கல், அழகான கல்லை வச்சு விளையாண்டுருந்தேன். ஐயோ இது வேறு உள்ளே போக மாட்டேங்குது. என்னடா அது உள்ளே போகிறதுக்குள்ளே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ உண்டிகோல் விளையாடும்போது நானே 2 கல், நானும் சரியான கஞ்சா பிஸ்னரி. அதனால் அந்த கல் எடுக்கலாம், பாட்டிக்கிட்ட கேட்கலான்னு அந்த பாட்டி கல் கொடு பாட்டின்னு. பாட்டா திடீர்னு பாட்டி உள்ளே போட்டு, பாட்டி எங்கே இருந்தது? இப்போ தான் உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? பாட்டி கூட ஒரே அலும்பா இருக்குது. Very well. Very well, that's how I like it. a very fat and tasty Fat child. and tasty child. சீ தூ கடிக்குது. அடுத்து என்ன வாங்க, இத்தனை நார்மல் போட்டு இப்போ எக்ஸ்ட்ரீம் மோடு போட்டு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரீம் மோட்லலாம் பாட்டிக்கு எல்லாமே கேட்குமாமே, எல்லாமே கேட்குமாமே. சாவி அங்கே இருக்கிறது. சாவி உண்டிக்கொள்ள கரெக்டாக எடுக்கணும். அவ்வளோதான், சாவி எடுத்தாச்சு. சாவி எடுக்கிறோம், பூட்டை திறக்கிறோம், வீட்டை விட்டு வெளியே போகிறோம். வாங்க கீழே கிளம்பலாம். கிளம்பியாச்சு. வண்டி யாருனாலையும் நிறுத்த முடியாது. ப்ரௌனி பாய்ஸோட வண்டி. குமிச்சிட்டே போல, சத்தமெல்லாம் போல. இந்த கிளவி எங்கேருந்து வரும்னே தெரியாது. போகலாம். அந்த கதவை திறந்தா டேய் கிளவி இங்கே வருது. இப்போ படியில் ஓடு ஓடு ஓடு. ஏடா படி ஸ்லிப்பாகுதுடா. ஏய் கிளவி இன்னும் ஒரே ஹார்ட் தான் இருக்குது. திரும்பி எந்திரிக்கிறானே. திரும்பியும் சாவி பூட்டை திறக்கணும், கீழே போகணும். எத்தனை வேலை இந்த பாட்டி என்னை பிடிச்சி. பாட்டி ரொம்ப லொல்லு. சாவி காணோம். நான் பூட்டை திறக்க முடியல. ஏய் அந்த சாவி அங்கே இல்லை. பூட்டை திறக்கல. பையை சாப்பிட்டு பார்க்கலாமா? பூட்டை தப்பு. நான் வேறு சாப்பிட்ணுன்னு இருக்கேனே. ஓப்பன் பண்ண முடியல. அது அந்த பையை எடுத்து பார்க்கலாம். ஏய் அப்பாடா, பையில் தான் ஃபைலே இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ பூட்டை உடைக்கிறோம். கீழே வேறு போடுறேனே. அதை யூஸ் பண்ணி இப்போ பூட்டை உடைக்கிறோம், வெளியே போகிறோம். ஐயோ உட 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 உட. அவ்வளோதான், உடச்சாச்சு. திரும்பி அந்த இடத்துக்குள்ள அதை பாட்டி வச்சு அடிக்கலாம். ஐயோ அதுக்குள்ளே உடஞ்சிருச்சா அது? ஐயோ நமக்குனே தான் இந்த கேமை செட் பண்ணுவானுங்களாடா சாமி. ஓகே குமிஞ்சுக்கிட்டே போகலாம். குமிஞ்சுக்கிட்டே போகிறோம், பாட்டியை தட்டுறோம், தூக்குறோம். இந்த கிளாக் வேறு ஆடிட்டே இருக்குது. ஐயோ இந்த பாட்டி கூட சரியான பயமாக இருக்குது. ஃபுல்லாக இருட்டாக இருக்குதா, ஒன்றுமே கண்ணே தெரிய மாட்டேங்குது. பாட்டியோட ரூம்குள்ளே வேணாம், இங்கே வேணாம். இந்த ரூம்குள்ளே தான் பாட்டி இருக்கும். பாட்டியோட ஃபோட்டோ தான் பயங்கரம். இதுதான் இருக்குது. ஐயோ கிளவி வருது. ஓடுற இருட்டா. ஐயோ பிடிச்சிருச்சே கிளவி. கிளவி உனக்கு அறியவே இல்லையாடி கிளவி. பொறுமையாக எந்திரிக்கலாமா? Very well. திரும்பியுமா? வெரி வெல், Fat and tasty child. திரும்பியும் கடிக்குது. Please like and subscribe.